ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா 2025 விசுவாவாசு வருடத்தில் பார்த்தீங்கன்னா ஆணி மாத பலாபலன்கள் எப்படி இருக்க போகுது, ஒவ்வொரு ராசிக்கும் என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது, என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றி முழுமையாக பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் நமது சேனல் வாயிலாக பார்த்தீங்கன்னா தமிழ் மாத பலன்கள், ஆங்கில மாத பலன்கள், கிரக பயிற்சி பலன்கள் அப்படின்னு தொடர்ச்சியாக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அனைவரும் நல்லபடியாக சப்போர்ட் பண்ணுறீங்க, நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஜாதகங்களும் பார்க்க கொடுத்துருக்கீங்க. அனைவருக்கும் ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் ஒரு மனமார்ந்த நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதம் ஆணி மாதம் அப்படிங்கிறது மிகவும் சிறப்புடைய மாதம், மிகவும் முக்கியமான மாதமாக இருக்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு இருக்கக்கூடிய கிரக மாற்றங்களால் கோச்சார நிலையில் ஏற்பட்டிருக்க கிரக மாற்றங்களுக்கு என்ன விதமான பலாபலன்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம். உங்களுடைய பிறப்பு ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம். இப்போ உங்களுடைய ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக கும்பம் ராசி காலச்சக்கரத்தின் 11வது ராசியாக இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு இந்த ஆணி மாத பலாபலன் அப்படிங்கிறது முழுமையாக பார்க்க போகிறோம். வீடியோவை தொடர்ச்சியாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி பகவான் ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 3ஆம் இடத்தில் சுக்கிரன், 5ஆம் இடத்தில் புதன், குரு, சூரியன் 3 பேரும் இணைவு பெற்றிருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்குது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல கேது பகவானோடு சேர்ந்த செவ்வாய் உங்களுடைய ராசியில் ராகு பகவான் இருக்கிறார். இதுதான் இந்த மாதத்தோட கிரக நிலை. இந்த ஆணி மாதத்தில் என்னெல்லாம் நடக்க இருக்குது, எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கணும். இப்போ சூரியனின் நகர்வை கொண்டே நம்ம தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுது. இப்போ சூரியன் பார்த்தோன்னா வைகாசி மாதத்தில் எங்கே இருந்தார் அப்படின்னா ரிஷபராசியில் இருந்தார். இப்போ ஆணி மாதத்தில் மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிட்டார். உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் பயிற்சி ஆகிட்டார். இப்போ சூரியன் உங்களுக்கு யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு சூரியன் அப்படிங்கிறவர் 7க்குடையவர், நன்மையை தரக்கூடியவர். பாக்கியஸ்தானம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார். அப்போ 5ஆம் இடத்தில் பயிற்சி ஆகிறதுனால நல்லது நடக்குமா? கண்டிப்பாக நடக்கும். நல்ல விஷயங்கள் நிறைய நடக்க போகுது கும்பராசினியர்களுக்கு. எதை வச்சு சொல்கிறோம் அப்படின்னா கும்பராசியை பொறுத்த வகையில் இந்த ஜென்மச்சனி காலகட்டத்திலையும் சரி ஏகப்பட்ட பிரச்சனைகளை நீங்கள் சந்திச்சிட்டீங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்லை. வேலையில் நிறைய பேருக்கு வேலை போயிடுச்சு, தொழில் இல்லாமல் போயிடுச்சு. குடும்ப உறவுகளில் கெட்ட பெயர், மாமன், மச்சான், அங்கா, தங்கை, தம்பி, அண்ணன் சார்ந்த உறவுகளில் கெட்ட பேர், அப்பா அம்மா முதற்கண்டு கெட்ட பேர் வந்துருச்சு. காரணம் என்னென்னா வருமானத்தில் இல்லை, வருமானம் குறைஞ்சிருச்சு, சொல்ல காப்பாற்ற முடியல, கடன் பிரச்சனை ஒரு பக்கம் கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்படி பல்வேறு விஷயங்களை சந்தித்தவங்க தான் நம்ம கும்பம் ராசி அன்பர்கள். கும்பராசி அன்பர்களை பொறுத்த வகையில் எல்லோருக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, நிர்வாகத்திறன் உடையவர்கள். ஆமாம், கச்சிதமாக உங்களுடைய வேலைகளை திட்டமிட்டு செய்வீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் பல்வேறு விதமான சறுக்கல்களை சந்திச்சாச்சு. ஆமாம், உடல் ஆரோக்கியம் ஒரு பக்கம் கெட்டு போச்சு, மருத்துவ செலவு அதிகம், மனம் சார்ந்த தடுமாற்றம். ஆமாம், இப்படியே போயிடுமா வாழ்க்கை அப்படிங்கிற பய உணர்வுகள்லாம் வந்து போயிடுச்சு. இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தில் கோச்சார கிரகணிகளோட பாதிப்பு தான். ஸோ இதெல்லாம் மாற்றம் ஏற்பட்டுருச்சு.
குரு பயிற்சி நடந்துருச்சு, சனி பயிற்சி நடந்துருச்சு, ராகு கேதுக்களோட பயிற்சிகள்லாம் நடந்துருச்சு. உங்களுக்கு ஃபேவரானவர் தான் ராகு, உங்கள் ராசிலேயே வந்து அமர்ந்துட்டார். ஸோ இனிமேல் நல்லது தான் நடக்கும். ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, நிறைய ஜாதகங்களை நம்ம கும்பராசி அன்பர்கள் நமக்கு அனுப்பியிருக்கீங்க, நம்ம பார்த்துருக்கோம். அவ்வளவு விஷயங்கள், அவ்வளோ சங்கடங்களை சந்திச்சிருக்கீங்க. உங்களை பொறுத்த வகையில் இந்த காலகட்டம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆசைகள், நீண்ட நாள் ஆசைகள், கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம். நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல தொழில் அமைப்புக்களை போவீங்க, குடும்ப உறவுகளில் ஒற்றுமை ஏற்படும். ஆமாம், குழந்தைகள் நீங்கள் சொன்னதை கேட்பாங்க, குழந்தைகளோட எதிர்காலம் குறித்து திட்டமிட்டு செயல்படுவீங்க. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வருமானம் சேமிக்கும் அளவிற்கு இருக்கும். குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைச்சிருக்கு. குலதெய்வ அருள் பரிபூரணமாக கிடைச்சிருக்கு. முழுமையான தெய்வ அனுக்கிரக பார்வையில், குருவின் பார்வையில் இருக்கிறீங்க. பாக்கிய அமைப்புகள் செயல்பட போகுது. தங்களோட வாழ்க்கையில் நல்லது கெட்டது பாவ புண்ணியம் அப்படின்னு சொல்லி பண்ணியிருக்கீங்க இல்லையா, புண்ணிய பலன்கள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு இருக்குது. எடுக்கிற முயற்சிகள் கை கொடுக்கும். போதுமான பணப்புழக்கம் உங்களுக்கு வந்து சேரும். கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும். பணப்புழக்கம் உங்களுக்கு ரெடியாகும். அப்போ இவ்வளவு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்க இருக்குது. வெளிநாடு வெளியூர் பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. எதிர்பாராத லாபம் உண்டு. அப்பா வகையில் உள்ள சொத்து, அம்மா வகையில் உள்ள சொத்துக்கள், அல்லது எப்போவோ ஷேர் மார்க்கெட்டில் ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானில் போட்டு வச்சுருந்த பணம் இப்போ பல மடங்காக திரும்பி வரக்கூடிய அமைப்பு இதெல்லாம் உருவாகியிருக்கு. ஏற்கனவே கொடுத்து வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்த பணம் நண்பர்கள்கிட்ட, உறவுகள்கிட்ட வெளியில் கொடுத்து வராது, ஏமாந்துட்டோம்னு நினச்சது இப்போ கூட ரெட்டிப்பாக வரும். இது ஒரு நல்ல காலம். இரண்டாவது திருமணத்திற்காக முயற்சி செய்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும். திருமண பாக்கியம் உண்டு. உறுதியாக திருமணம் நடக்கும். ஆமாம், 25, 35, 45ன்னு சொல்லி வயதை எண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, கண்டிப்பாக உங்களுக்கு வரணமையும் திருமணம் கை கொடுக்கும். அடுத்து பாருங்கள், தொழில் அமைப்புகள் நல்லா இருக்குது. ரொம்ப வேகமாக இனி செயல்படுவீங்க. நிர்வாகத்திறனோடு செயல்படுவீங்க. லாப நோக்கத்தோடு செயல்படுவீங்க. லாபம் பல மடங்கு நல்லாவே கிடைக்கும். இப்போ என்ன ஒரு விஷயம்னா, சில பேருக்கு இடத்தை மாற்றிக்கலாமா, வீட்டை மாற்றிக்கலாமா, தொழிலை மாற்றிக்கலாமாங்கிற எண்ணம்லாம் நிறைய வருது. கண்டிப்பாக உங்களோட பிறப்பு ஜாதகத்தை பார்த்துட்டு இடம் வீடு மாற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இடம் வீடு மாற்றிக்கங்க. தொழிலை கூட மாற்றிக்கணும், லொக்கேஷன் மாற்றி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மாற்றம் செய்யலாம். மாற்றம் செய்கிறதுக்கு சரியான காலகட்டம் தான். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு லாபகரமான காலகட்டம் இது. எவ்வளவோ இழந்தாச்சு, இனி இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. இனி லாபம்தான். இனிமே லாபம் மட்டுமே, வருமானம் மட்டுமே. ஜாதகரின் ஆசைகள் நிறைவேறக்கூடிய அமைப்பு, தொழில் சார்ந்த லாபம், வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் நல்லாவே இருக்க போகுது. அதே போல் வெளிநாடு வெளியூர் பயணம் போகலாமா அப்படின்னு கேட்டால் தாராளமாக போங்க. உங்களுக்கு வெளிநாட்டு கிரகம் அப்படிங்கிற அமைப்பு, வெளிநாடு கிரகங்கள் அணுக்கிரகம் அப்படிங்கிறது நல்லாவே இருக்குது. போயிட்டு வரலாம். ரொம்ப அற்புதமான காலகட்டம் இது. குழந்தைகளுக்கு நல்ல படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயம் ரொம்ப நல்லா இருக்குது. படிப்பு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்குது. வேலை சார்ந்த விஷயங்கள், அதே போல் இடமாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா இருக்குது. அடுத்து பாருங்கள், தொழில் செய்கிறவங்களுக்கா தொழில் மாற்றம், தொழில் சார்ந்த வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. அதனால் தாராளமாக இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். உங்களோட பிறப்பின் அடிப்படையில் பிறப்பு ஜாதகமாக ஒன்று இருக்கு இல்லையா, லக்கணம் அப்படிங்கிறது உயிர், ராசி அப்படிங்கிறது உடல். அப்போ நீங்கள் பிறந்தப்போ ஒரு கிரக நிலை இருக்கும். அதன் அடிப்படையில் தசாபுத்திகள் கால்குலேட் செய்யப்படும். எந்தெந்த காலகட்டத்தில் நல்வினை தீவினைகளை அனுபவிக்கணும் அப்படிங்கிற அமைப்பு வரும். அந்த அமைப்புகளில் இந்த காலகட்டத்தில் என்ன தசாபுத்தி அமைப்பு நடக்குது, இப்போ எதுக்கு உகந்ததாக இருக்குது அப்படிங்கிறத முழுமையாக உங்கள் ஜாதகங்கள் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அல்லது திருமண ஏற்பாடுகள் நடக்குது, திருமண பொருத்தங்கள் பார்க்கணும், அல்லது ஜாதகம் எழுதணும், குறிப்பு இருக்குது ஜாதகம் எழுதணும் அப்படின்னா டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு இவை அனைத்தையும் நீங்கள் பார்த்து கொள்ளலாம்.
நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள்.